ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ என்ன தான் காமிக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு பொண்ணு வந்து நீங்கள் இப்போ பண்ணியிருக்க இந்த எல்லாத்தையுமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்ற சைட்டு அந்த மேக்ஸ் அதை எல்லாத்தையும் போட போகிறா. பட் வர்றான் ஜஸ்ட் 1 மினிட்ல இது எல்லாத்தையுமே நீ ஃபினிஷ் பண்ணணும்னு சொன்னதும், பட் ஆனால் அதை வந்துட்டு ஃபினிஷ் பண்ண முடியல அவளால். அவருமே நீ என்ன இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி மிஸ்டர் ஷெனோட பொண்டாட்டி ஆகலான்னு கனவு கண்டுச்சிருக்கியா, அது நடக்காதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோயின் நீங்க வர்றா. நான் இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணுறேனேப்பா அப்படின்றா சைட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு செகண்ட் தான் அதை எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுறா. இதெல்லாம் பெரிய மேட்ரா அப்படின்றா சைட்டு அந்த கிளாஸையுமே வாங்கி அவன் ஒரு கட்டை மாதிரி அடுக்கியிருக்கான். அதில் வச்சதுமே அது எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சி போனதும், என்னோட பர்சனல் திங்ஸை தொட்டால் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்காது யாரையுமே, ரெண்டாவது ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சனையுமே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதும், அப்போ ஹீரோயின் தன்னோட ரெஸ்யூமை கொடுத்து நான் வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸ் எல்லாத்துலேயுமே கோல்டு மெடல், நான் வந்து இந்த பையனுக்காக டியூஷன் எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சேக்கா. அங்கே அவனை பார்த்தா, என்னப்பா நீ வந்துட்டு இப்போ டியூஷன் எடுக்க வந்திருக்கியா இல்லை என்ன செடியூஸ் பண்ண வந்திருக்கியா, இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மாதிரி அங்கே வியர்டாக வந்துட்டு பேசிட்டேக்கான். ஸோ ஹீரோயின் பிள்ளைக்கு எப்படி வந்து படிக்க வைக்கும்போது ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் வந்திருக்கேன். ஐ திங்க் வந்துட்டு உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா நான் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்குமே எனக்குமே விருப்பம் இல்லை அப்படின்றா சைட்டு அவள் அங்கேருந்து போனால் அந்த சைடை பார்த்தா அங்கே சாங் வந்துடுறான். என்கிட்ட ஏகப்பட்ட காசை கொடுத்துட்டு நான் வந்து பேசாமல் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ வந்து எனக்கு ட்விட்டர் பண்ணு அப்படின்ற சொன்னதும், நான் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் பண்ணுவேன் அடல்ட்டு கிடையாதுன்னு சொல்லும்போது, இன்னுமே ஏகப்பட்ட காசு வந்து உனக்கு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ இப்போ என் கூட சேர்ந்து வான் சைட்டவன் கூப்பிட்டதுமே, பட் ஹீரோயின் எனக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, காசு தூக்கி நீயே வச்சுக்கோ அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே உன் மேலே அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுதே, நானுமே அப்போ உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவான்னு பக்கத்தில் வந்ததும் ஹீரோயின் ஸ்லிப்பாகி விழுக போனால் நம்ம ஹீரோ அங்கே பிடிச்சி காப்பாற்றிடுறான். ஸோ அவனோட ஷோர்ட் பாட்டன் வந்துட்டு அங்கே பிஞ்சு கீழே விழுந்து போயிடுது. சோப்பாங்க அந்த சாங் சொல்கிறான், என்னப்பா உனக்குமே அவள் வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இருக்க போலேன்னு சொல்லிட்டு, அப்போ என்னோட பேருக்கு பின்னாடியுமே சிந்தா இருக்குது, உன் பேருக்கு பின்னாடி சிந்தா இருக்குது, நம்ம என்னமோ சிப்ளிங்ஸ் மாதிரி தானே, இதில் வந்துட்டு என்ன சண்டை இருக்குது அப்படின்ற செட்டு கேட்டதும் ஹீரோயின் என்ன 2 பேரும் அடித்து உருள போகிறீங்களா, உருளுங்க நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லதும் உங்கள் பாடி கார்டு வந்து அங்கே ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்து இதை நீ வந்து குடிச்சிட்டு இங்கேருந்து போய் இல்லைன்னா நான் போக விட மாட்டேன்னு சொன்னதும், அப்போ அங்கே அந்த பாட்டிலை வாங்கி நம்ம ஹீரோ அவன் தலையிலே போட்டு உடைச்சிட்டு ஹீரோயினை என் கூட நீ இப்போ வான் சைட்டு கூட்டிகிட்டு போகிறான், உனக்கு தைரியம் தான் நீ ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இப்போ அங்கே காரில் போய் உக்காந்ததுமே நம்ம ஹீரோயின் பின்னாடி போய் உட்காந்ததோ, ஹலோ மேடம் நான் என்ன உங்களோட டிரைவரா, முன்னாடி வந்து உட்காருங்க அப்படின்றத சொன்னதுமே அவள் போய் உட்காந்துக்கிறா. இவ இது தேடினதுமே இவ ரொம்ப பயந்து போயிட்டு பேக்ல இருந்து அங்கே பெப்பர் ஸ்ப்ரே எடுத்ததுமே, இப்போ நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிச்சிக்க அப்படின்றத சொன்னதும், இல்லை ஒன்றும் இல்லை லிப்ஸ்டிக் தான் அப்படின்றத சொன்னதும், இது வந்து பெப்பர் ஸ்ப்ரே நீ வந்து என்னை எப்படி நினச்ச அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொன்னதும், இப்போ கெஸ்ட் ஹவுஸ் போக போகிறேன் நீ என்ன என் கூட சேர்ந்து வர்றியா, நீ வந்து என்னோட பிள்ளைய பார்க்க வர்றியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் டியூஷன் சொல்லி கொடுக்கணுன்னா எங்கள் மாஸ்டர் வந்து மீட் பண்ணி தானே வரணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ ஆனால் வந்துட்டு அவள் பயந்துக்கிட்டு மெசேஜ் பண்ணி விடுறா, இப்படி மிஸ்டர் ஷென்னோட சேர்ந்து நாங்கள் அவங்க பையனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ அப்போ அந்த ரூம்குள்ளே போனால் ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, அங்கே ஒரு ஸ்னேக்கை வச்சிருக்க மாதிரி இருக்குது. அந்த குட்டி பையன் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வந்து அவளை பயமுடுத்தினதுமே வெளியே பார்த்தா அங்கே பட்லர் நம்ம ஹீரோட்ட, மாஸ்டரோட ரூமில் இப்போ வரைக்கும் 1 மினிட்டுக்கு மேலே யாருமே இருந்ததில்லை, மேடம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற சொல்லும்போது, அப்போ ஹீரோயின் இந்த மாஸ்கை போட்டுட்டு எதுக்காக என் முன்னாடி வந்துட்டுருக்க, பயந்து போயிடுவேனா, பார்க்கவே ரொம்ப அக்லியாக இருக்குன்னு சொல்கிறா. ஏன்னா இதை பார்த்து பயம் இல்லையா, நீ ஒரு பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது வெளியே பட்லர் சொல்கிறாரு, 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இது பெரிய ரெக்கார்ட் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தா அவன் ஃபோனில் வந்து கேம் விளாடுறான், தொடர்ந்து தோத்துட்டே இருக்கான். பட் அவங்க ஃபோனை வாங்கிக்கிட்டு அங்கே கொடுத்ததும் அவன் ரொம்ப ஹாப்பியாக எழுறான். நீ வந்து ஏன்னா ஒன்றும் ஆகாதுப்பா, நீ பேசாமல் வந்துட்டு படிக்கவும் செய்யணும், நான் வந்துட்டு உனக்கு ஒரு டீல் போட்டுக்கலாமான்னு சொன்னதும், அதெல்லாம் இருக்கட்டும் நான் எதுக்காக உங்களை டீச்சராக ஏற்றுக்கணும்னு சொல்லும்போது, நீ வந்து பேசாமல் என்னை டீச்சர் ஆகிக்கோ, நான் உனக்கு படிக்கவும் சொல்லிக் கொடுக்குறேன் என் கேம் விளையாடவும் சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவான்னு சொன்னதும் அந்த பையனுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டான். வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோயின் உங்கள் பையன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு அப்படின்றத சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை பார்த்ததும் அவனுமே ஆமான்னு சொன்னதும், நீங்கள் உண்மையிலேயே ஃபேண்டாஸ்டிக்கான டீச்சர் தான் அப்படின்றத அவன் சொல்லும்போது, அங்கே ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது, அவங்க ஃப்ரெண்டு தான் பண்ணியிருக்கான், வெளியே வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இப்போ நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண சொல்கிறேன்னு சொன்னால் அவள் வேணான்னு சொல்கிறா. என் ஃபோனை பிடுங்க பார்த்ததுமே இவ வேமா அங்கே வந்துட்டு ஃபோனை பிடிங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக போயிடுறா. இப்போ என்னப்பா உனக்கு என்ன அடிக்ட் ஆயிடுச்சா, என் பக்கத்தில் ஓயாமல் வந்துட்டு இப்படி க்ளோஸாக வர்றது அப்படின்றத சொன்னதும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி
அடுத்தவங்க ஃபோனை பிடுங்குறது நல்ல பழக்கமா அப்படின்ற சொன்னதும், நான் என்னோட நம்பர் டைப் பண்ணி கொடுக்க தான் நான் வந்து ஃபோன் பண்ணேன். வேற ஒன்றும் கிடையாது. நீ பார்க்க எப்படி வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கையோ அதே விதமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், உங்களோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவள் போனதுமே, என்னப்பா இப்போ நான் காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே பட்டர்கிட்ட கேட்டதும் அவர் ஆமான்னு சொல்கிறாரு. பிறகு அவங்க ஃப்ரெண்டை வந்து இப்போ நீ ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்திருந்தனால நான் போலீஸ்க்கு கால் பண்ணி இருந்திருப்பேன்ப்பான்னு சொன்னதும், இல்லை இந்த வீட்டில் 3 மினிட்ஸ் இருந்துட்டே அதே பெரிய மேட்டர், அந்த பையனுமே ஒத்துக்கிட்டான் டீச்சர் ஆகுறதுக்கு நாளை சொல்லிக் கொடுக்க வரணும்னு சொன்னதும், என்னப்பா சொல்லிட்டு இருக்க, நாளைக்குமே நீ வரப்போறியா இங்கே அப்படின்றத சொல்லும்போது அவள் ஆமான்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அதே மாதிரி இந்த குட்டி பையனுக்கு போய் வந்தால் டீச்சிங்லாம் சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கா. அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நல்லாவே படிச்சுட்ருக்கான். நீ வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே சூச்சு, நான் கண்டிப்பாக உனக்கு வந்து நல்லா வந்து கேம் விளையாட சொல்லி கொடுப்பேன்னு சொல்லும்போது அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க தேங்க்யூ சொல்லிட்டுருக்கான். ஸோ அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே விவின்னு ஒரு பொண்ணு வழா. நீ யார் அப்படின்ற செட்டி கேட்கும்போது நான் டீச்சிங் பண்ணி கொடுக்க வந்திருக்க டீச்சர்னு சொன்னதுமே, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, பார்க்க ரொம்ப ஸ்ட்ரெச்சராக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னதும், ரொம்பவே தேங்க்யூ காம்ப்ளிமெண்ட்டுக்கு, பட் இது நேச்சுரல் பியூட்டி, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லும்போது, நான் வந்து மிஸ்டர் மீட் பண்ண வந்தேன்னு சொல்லும்போது, நான் வேணா அவர்கிட்ட கால் பண்ணுறேன்னு சொன்னதும், உன்னோட ப்ரைவேட் நம்பர் எப்படி ஓன்ட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே கோவப்படுறா. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே கால் பண்ணிவிட்டு மிஸ்டர் ஷென் உங்களை மீட் பண்ணுறதுக்காக அப்படின்ற சிறப்ப அங்கே சூச்சு சொல்கிறான். ஆன்ட்டி விவி வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னதும், ஆன்ட்டி விவி வந்திருக்காங்கன்னு சொன்னதும், உனக்கு என்னை பார்த்தா ஆன்ட்டி மாதிரியா தெரியுதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே உள்ள என்ட்ரானதுமே விவி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கா நம்ம பிஸ்னஸ் அப்படின்ற சைட்டு. அப்போ அங்கே உங்கள் பையன் இன்னைக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக பண்ணான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த பையனுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலேயே ரொம்ப ஸ்மார்ட்டானவன், சொல்லி கொடுத்ததை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரிவா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும், அந்த விவி நீ என்ன இவ்வளோ கூட்டிகிட்டு போய் ட்ராப் வேற பண்ணுவியான்னு சொன்னதும், வேலையை மட்டும் பாரு அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே ஹீரோயின் வெளியே போனதுமே மிஸ்டர் ஷென் நம்ம 2 பேத்துக்குள்ளே வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், வேற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் பேசினதும், ஐ திங்க் அதிகமாக நீ ட்ராமா பார்க்குறேன்னு நினைக்கிறேன், அதனால தான் உனக்கு இப்படிலாம் தோணிட்டுருக்கு, காரில் ஏறு அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ காரில் என்னதும் அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்கே ஃபோன் பண்ணுறான். நான் வந்துட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டேப்பான், ஜஸ்ட் 3 மினிட்ஸ் நீ அந்த வீட்டில் வந்து இருந்து சாதிச்சு காமிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுமே அங்கே பயந்து போயிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணதும், அப்போ ஹீரோ நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு என்ன வில்லை மாதிரி இருக்கா, எல்லாத்தையும் நீ இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லும்போது, இடம் வந்துருச்சுப்பா நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனா, நீ வந்து அங்கே பெருமையாக அவங்க ஃப்ரெண்ட் அதை சொன்னதுமே கோவமாயிட்டு காலில் ஊங்கேத்துறா, வாய மூடிட்டு இருக்க மாட்டியாடான்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுற பொண்ணு சொல்கிறாங்க. என்னப்பா நீ வந்து அவர் கூட சேர்ந்து 3 மினிட்ஸ் சேர்ந்துட்டியாமே அதே போதுமே அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி பேசினதும், இப்போ ஹீரோயின் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத, நான் இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா உன்னை உள்ளதுக்கு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் வந்து காமிக்கிறா. அப்போ அதை பார்த்துட்டு சும்மா கிண்டலுக்கு தானே பேசணும், அதுக்காக நீ கோவப்படுற, அதுக்கு மேலே இந்த கம்பெனியில் உன்னோட ஃபேஸே லூஸ் ஆயிடுச்சு அப்படின்றத அவ சொன்னதும், அப்போ பார்த்தா அங்கே மிஸ்டர் ஷூ அங்கே வந்துடுறாங்க. ஹீரோயின் இது சீனியர் ஆச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பார்க்குறா. பட் இவனுக்கு நான் ஞாபகம் கூட இருப்பானான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. அப்போ அங்கே லியாட்ட நீ இப்போ இவங்க மேலே குற்றம் சாட்டிட்டு இருக்கே, உனக்கு என்ன அதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்றத சொன்னதும், இல்லை பாஸ் அப்படின்றத சொன்னதும், எதுவுமே இல்லைன்றப்ப நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லும்போது, இவன் வந்துட்டு எந்த ஒர்க்குமே சரியாக பண்ணலை, இதனால் நம்மளை வந்து ஜாப்பை விட்டுமே ஃபயர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குல்லன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு, நீ வந்து எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் என் மேலே எப்படி பழிய போடுவேன், நான் கொடுத்த ஒர்க் எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டுருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்பாங்க உனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா பேசாமல் மிஸ்டர் ஷென்னவன் தான் கூப்பிட்டு இங்கே போய் கேஸ்ட்டுருவோமான்னு சொல்லும்போது, அவங்க வந்துட்டு கூப்பிட்டு கேட்டு பார்ப்போமான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவே அங்கே வந்துட்டு உள்ளே என்ட்ராயிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த லியா போயிட்டு உங்களுக்கு காஃபி வேணுமா ஜூஸ் வேணுமான்னு கேட்டதுமே, நான் இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக இங்கே வந்திருக்கேன், ஒரு நல்ல டீச்சர் வேணும்னு தான் வந்திருக்கேன், இப்படி வெட்டி பேச்செல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்கிறான். பிறகு ஹீரோயின்ட்ட அங்கே பேசிட்டு நீ என்னோட பேரை யூஸ் பண்ணி மற்றவங்களெல்லாம் புள்ளி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் எங்கே புள்ளி பண்ணேன், அவங்க எல்லாரும் தான் சேர்ந்து என்ன புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இதுக்கப்புறம் உங்கள் பேரை நான் யூஸ் பண்ண மாட்டேன் சாரி அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அங்கே நம்ம ஷூ வந்து அந்த ஹேண்ட் ஷேக் பண்ண வந்தா அவன் கண்டுக்க மாட்டான். இப்போ சரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கலாமா ட்விட்டருக்காகன்னு சொன்னதுமே, நீ என்னை பற்றி ரூமர்ஸ் எல்லாம் ஊரெல்லாம் பரப்பி விட்டுருப்ப, உன் கூட சேர்ந்து இந்த கான்ட்ராக்டை நான் போடுவேனான்னு சொல்லிட்டு அவங்க பேப்பர்ஸை கிழிச்சு போட்டதுமே, அப்படின்னா ஓகே லீகலாக நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளேயுமே அங்கே வாக்குவாதம் ஆகிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிருது, என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே சாரி மிஸ் நான் வந்து இங்கே சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனதும், ஐயோ என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு பயமாயிடுச்சுக்கும்போது, பட் அவன் வந்து கால் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வந்துட்டு பிள்ளைக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க அப்படின்ற சொன்னதும் அவள்
அவளுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே ஷூ வந்து எதுக்காக ஷேன் உனக்கு வந்துட்டு இப்போ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதும் இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா இவனுக்கு நான் யாருன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. சூப்பர் விஷயம் காமிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோயினை பசங்க எல்லாமே புள்ளி பண்ணிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு ஏதோ பணக்கார லேடியோட ஓடி போயிட்டாராமே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னோட பர்சனல் மேட்டர், இதை பற்றி ஏன் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அங்கே கையில் வந்துட்டு செயின் எல்லாமே இங்கே அத்துடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஷூதா வந்துட்டு அவளை கன்சல்ட் பண்ணியிருக்கான். அப்போ ஹீரோயின் என்னோட அப்பா இப்படி பண்ணிட்டாங்க, அதை நினச்சி என்னோட அம்மாவுமே இறந்து போயிட்டாங்க, என் லைஃப்பில் ரொம்ப டார்க்கஸ்டான டேன்னு சொல்லியிருந்திருக்கா. இப்போங்க இவனுக்கு ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில் தானே படித்தோன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயின் யோசிக்கிறா. நீ தான் என்னோட ஐடியலாகவே இருந்தேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே மிஸ்டர் ஷூன்லாம் நீ கூப்பிட வேணாம், இதுக்கப்புறம் சீனியர் ஜூனியர்னே கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசியிருந்திருக்காங்க. ஸோ ஹீரோயினை சரி போகலான்னு சொல்லிட்டு அவன் வந்து இன்வைட் பண்ணதுமே ஹீரோயின் அங்கே போகிறா. அப்போங்க அவர் ஒருவேளை வந்து கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணால் கான்வர்சேஷன் பண்ணுறதை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீ இதை பற்றி கவலைப்படாதன்னு சொன்னதும் ஹீரோயின் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஷென்னை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறா. பட் அவன் ஒரு மூடி பர்சன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோவையும் அவங்க ஃப்ரெண்டையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நீ அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணுற, பட் ஆனால் சூச்சு வச்சு அந்த பொண்ணு அந்த கான்ட்ராக்டை திரும்ப கையில் எடுக்க ட்ரை பண்ணுறாளேப்பா, உண்மையிலேயே ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு தான் அப்படின்றத சொன்னதும் ஸ்மார்ட் தான், பட் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு மூவ் தானே, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு சூச்சுவை மீட் பண்ணிவிட்டு அங்கே கேக் எல்லாமே கொண்டு வருறா. இது எல்லாமே உனக்காக தான் நான் ஆசையாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்பாங்களா, எந்திரி படிக்கணும் அப்படின்றத செய்யிட்டு அவங்க வந்துட்டு எழுப்பிட ட்ரை பண்ணால் அவன் எந்திரிக்க மாட்டியா, உனக்காக நான் பாட்டு பாடவான்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக அங்கே கத்தி பாடினதுமே போர்வைக்குள்ளே எங்கள் சிரிப்பு சவுண்டு கேட்டதுமே சிரிச்சிட்டு இருக்கியா, நான் இப்போ ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே போர்வையை வந்துட்டு விளக்கி விட்டு பார்த்தா உள்ளே இருக்கிறது நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போங்க நீங்களா இதுன்னு சொன்னதும் இப்போ இது பாட்டா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஒரு பக்கங்க கிண்டல் பண்ணுறான். ஸோ அப்போங்க இந்த கேக் எனக்காகவா அப்படின்றத சொன்னதும் ஆமாம் வச்சுக்கோங்க தேங்க்யூ சொல்கிறதுக்காக அப்படின்றத சொல்கிறா. வாங்க நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க சூச்சூட ரூம்லன்னு சொன்னதும் நேற்று நைட் அவன் கூட சேர்ந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே தூங்கிட்டேன்னு சொல்லும்போது அந்த சைடில் பார்த்தா நம்ம சூச்சு அங்கே வந்துட்டு என்னப்பா அவரை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, எனக்கு இல்லையான்னு சொல்கிறான். பாட்டெல்லாம் வேறு பாடுறீங்களேன்னு சொன்னதும் இல்லை நான்லாம் பாடலன்னு சொன்னதுமே அந்த பாட்டு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தியா பாட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குது, நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டதும் அங்கே கத்தி பாடியிருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே அவள் வேமா அதை டிலீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்க வந்தான். நம்ம ஹீரோங்க வேமா வந்துட்டு ஃபோனை வந்துட்டு பிடிங்கிறான். அவன் ஹைட்டுக்கு இவளால் அதை எட்டி பிடுங்க முடியல, எட்டி பிடுங்குறேன்ற பேரில் தவறுதல் அவனோட நெக்கிக்கிட்டெல்லாம் போய் அவங்க வந்துட்டு அவள் லிப்போ வந்து டச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே ஆசையாக பார்த்துட்டு இருக்கும் போதே வேமா இவள் ஃபோனை பிடுங்கிடுறா. பட் ஆனால் அவங்க திரும்ப ஃபோனை தட்டி விட்டாங்க கொடுத்துட்டு இது எனக்கு அனுப்பி விட்டுரு, இதை காலையில் கேட்டால் வேமா தூக்கம் கூட வராது எந்திரிச்சிடலான்னு சொல்லிட்டு திரும்பவும் அவளை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் பக்கத்தில் அங்கே வந்துட்டு க்ளோஸ் அப் போனதுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அப்படியே பின்னாடியே போனதும் வேமா அங்கே வந்துட்டு இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தலையுமே பிடிச்சிக்கிறான். ஸோ பிறகு ஹீரோயின் அங்கே வந்தால் அவன் கேக் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா நான் வாங்கி கொடுத்த கேக்கவா சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருந்தா. இந்த சைடில் விவி வர்றா, உனக்காக ஸ்பெஷல் கேக் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தா. அங்கே கேக் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு இவ்வளோ சீப்பான கேக்கெல்லாம் எதுக்காக நீ சாப்பிட்றேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு சீப்புன்னு யாரை நீ இப்போ சொன்னேன்னு சொன்னதும் நான் கேக்கை தான் சொன்னேன்னு சொல்லும்போது அவன் ஹீரோயின்ட்ட நீ எங்கே கேக் வாங்கினேன்னு சொல்லிட்டு இங்கே கால் பண்ணி ஒரு 20 கேக் வீட்டுக்கு ஆர்டர் பண்ண சொல்கிறான். இதுக்கப்புறம் லைனில் நின்று நீ வாங்க தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்பாங்க வீவி அதை பார்த்துட்டு 3 இயர்ஸாக உன்னை எனக்கு தெரியும், பட் இப்போ வந்து அவளுக்காக என்னை வந்து அசிங்கப்படுத்துவியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அப்பங்க நீ எது தப்பாலாம் புரிஞ்சுக்காதப்பான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னதும் எனக்கு நல்லாவே புரியுது, என்னை வச்சு நீங்கள் அவளை ஜெலஸ் ஆக்கி விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற சொல்லிட்டு அன்றைக்கி உங்கள் ஷோட்டோட பட்டனை வந்துட்டு நான் கிழிச்சிட்டேன் இல்லையா, உங்களுக்காக புதுசாக ஷோட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது நான் வந்துட்டு டிசைன்ஸ் எல்லாம் எதுவும் போடுறது கிடையாதுப்பா, இப்படி நார்மலாக போடுறது, பட் நீ வந்து கிழிச்சது வந்து 8,000 நீ அவ்வளோ தூரத்துக்கு ப்ரைஸ் கொடுத்து நீ வாங்கியிருக்கியா என்னன்னு சொன்னதும் சரி ஓகே உங்களுக்கு பிடிக்கலன்னா திரும்ப ரிட்டர்ன் கொடுங்க, நான் கொண்டு போய் திரும்ப கொடுத்தேன்னா எனக்கு காசாச்சு கிடைக்கும்னு சொன்னதும் கிஃப்ட்டு கொடுத்த எதையுமே திரும்ப கேட்கக்கூடாதுன்ற உனக்கு அறிவு கூட இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு அங்கே திட்டான். ஸோ அப்போ ஹீரோயின் பிடிக்கலன்னா என்ன பண்ண முடியும், கிஃப்ட்டு கொடுக்குறவங்ககிட்ட அதை வந்து பிடிக்கலன்னு சொன்னால் இன்சல்ட்டிங் இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது நான் அப்படி சொல்லலையேன்னு சொல்கிறான் அவன்.
ஸோ ஹீரோயின்மே இப்போ நீ என்னை கோவப்படுத்தி பேசிகிட்டு இருக்க நான் சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு 1/2 உங்கள் பிள்ளைக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா படிப்பு சொல்லித்தரேன், இதனால் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, காசுமே நீங்கள் பே பண்ண வேணான்னு அவள் சொல்கிறா. ஸோ பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவங்க அப்பாவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்க சொல்லியிருக்கா. அவங்க அப்பாவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான், இந்த ஷின் ஃபேமிலிக்குமே இதுக்குமே தொடர்பு இருக்குப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க உனக்கும் அவருக்கு நடுவில் என்ன லவ் வார் எதுவும் போயிட்டுருக்கான்னு சொன்னதுமே அவன் சொல்லும்போது அங்கே அவங்க 2 பேரும் அந்த ஃபோனை பிடிக்கி சண்டை போட்ட விஷயம் தான் அவளுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரொம்பவே இங்கே வந்துட்டு ப்ளஷ் பண்ணதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அப்புறம் நான் உன்னை பற்றி பேசும்போதெல்லாம் உன் மூஞ்சில் ஏன் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டான். பிறகு ஹீரோயின் அங்கே குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அங்கே வந்துட்டு ப்ளேயுமே நல்ல விதமாக அங்கே பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு, நல்லா வந்து படிக்கவும் செய்கிறான்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் அங்கிள் அப்படின்ற செட்டை அவங்க பேசுனதுமே அதை பார்த்துட்டு என்னது அங்கிளான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் என்னோட அங்கிள் தான் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு, இது உங்களோட தப்பான முறையில் பிறந்த குழந்தைன்னு தான் ஊருக்குள்ளே வந்து ரிமர்ஸ் போயிட்டுருக்கு, இதை பற்றி நீங்கள் வந்துட்டு வெளியே எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணலையான்னு சொன்னதும் என்னோட பிரதர் அவரில் இருக்காரு, இதை பற்றி நான் எதுக்காக வெளியே சொல்லணும், வெளியே பேசுகிறதுக்கெலாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போங்க நீ வந்து குழந்தையான நல்ல விதமாக படிக்க வைக்கிற, உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு, நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவன் சொன்னதுமே ஒரு விஷயம் கேட்கணும்னு சொன்னதும் சரி கேளுன்னு சொன்னதுமே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போட்டு போச்சு இல்லையா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டதுமே அவனுக்கு கோவமாயிட்டு, நீ என்ன என் ஃபேமிலி மேட்டரை பற்றி வெளியே விசாரிச்சிட்ருக்கியா, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், வந்தையா படிப்பை சொல்லி கொடுத்தியா, அந்த வேலையை மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் கோவமாகறான். சோப்பாங்க நம்ம சுச்சுவோட சேர்ந்து அவள் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் அங்கிள்கிட்ட வந்து அந்த நவம்பர் மாதத்தை பற்றி போட்டை பற்றி பேசினோன்னே எதுக்குப்பா அவ்வளோ தூரத்துக்கு கோவப்படுறாங்கன்னு சொன்னதும் ஏன்னா அவரோட பர்த்டே டேட், அவர் வந்து பர்த்டே எப்பயுமே வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டார், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஓ அதனால தான் அவன் அவ்வளோ கோவப்படுறானான்னு சொல்லிட்டு பிறகு அங்கே நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவனை பார்த்தா ஃபுல்லாக ட்ரங்க் ஆகிட்டு வந்து படுத்துருக்கான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நீ எப்படினாலும் குடிச்சிட்டு வருவேன்னு தெரியும், ஹேங் ஓவர் சூப்பு தான் கொண்டு வந்திருக்கேன், இதை குடி சரியாயிருன்னு சொல்கிறா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த போட்டில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க போனாங்க, அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் கேட்டேன், பட் ஆனால் உன்னோட ஃபேமிலி பெயிண்டரை பற்றி நான் விசாரிக்கிறதுக்காக கேட்கலான்னு சொன்னதும் அதை எப்படி நான் நம்ப முடியும், நீ ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னதுமே ஹீரோயின்மே நான் வந்துட்டு உண்மையை தான் சொல்கிறேன், நீ நம்பிதாகணும்னு சொன்னதும் அந்த சூப்பையுமே அவன் வாங்கி குடிக்கிறான். பார்த்தா அது வந்துட்டு கசப்பாக இருக்குது, நீ வேணுக்குன்னு என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்ருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோ சொல்கிறான், அந்த போட்டில் தான் எங்கள் அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக போனாங்க, அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை, இறந்து போயிட்டாங்க, ஸோ அந்த நாள் வந்துட்டு என்னால் மறக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான். சரி நீ இப்போ எதுக்காக இங்கே இருந்துட்டுருக்க, நீ வந்துட்டு என்னை அழுக வச்சு பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறியான்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, உன்னை சிரிக்க வச்சு பார்க்க தான் நான் ட்ரை பண்ணுறேன்னு அவள் சொல்கிறான். அங்கே அவள் சிரிக்கிறத பார்த்துட்டு இவனுக்குமே அவன் மேலே அப்படியே வந்துட்டு ஒரு ஆசையாயிட்டு அப்படியே டச் பண்ண போகிறான். பட் அப்படியே கையை ஸ்டாப் பண்ணிடுறான். வெளியே அவங்க கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண போனால் வீவி அவங்க ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவங்க கசினுக்கு அங்கே கால் பண்ணுறா. இவைய வழியில் வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்துட்ருக்கா, இவை வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்ருக்கா. அப்போ அங்கே நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனால் அப்போ மிங்க் வர்றான். அங்கே ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு நான் உன்னை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ நான் அப்போ இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் லவ் அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயின் செம்ம கடுப்பாகி போயிடுறா. மரியாதை இங்கேருந்து போ, நான் வந்துட்டு உன்னை லவ்லாம் பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டு அவன் வம்பு பண்ணிட்டு விடாமல் உன்னை எப்படினாலும் நான் சேஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஷூ அங்கே வந்துட்டு அவனை ஏற்றி தள்ளி விட்டுட்டு நீ வந்து இப்போ அவட்ட வந்து தொந்தரவு பண்ணேன்னா உன் மேலே நான் ஹரஸ்மெண்ட் கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே ஷூவும் அவ்வளோ அப்படியே நெருக்கமாக நிற்கிற ஃபோட்டோ எல்லாமே அங்கே வைரல் ஆகுது. அதில் வந்து என்னப்பா பர்ஃபெக்டான ஜோடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இங்கே பாருப்பா டீச்சரும் ஷூவுமே வந்து பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, எல்லாருமே ஜோடி பொறுத்த வேற ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கன்னு சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே இங்கே பார் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அவன் காமிச்சதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே என்ன திடீர்னு நீ வந்துட்டு ஃபேஸ் எல்லாம் மாறி இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன அந்த பொண்ணு மேலே எது இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா அப்படின்ற செட் அவன் கேட்குறான். அப்பங்க ஹீரோயின் கூட சேர்ந்து இருந்த மூமெண்ட்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு எப்படியோ மழுப்பிட்டு இருக்கான். பிறகு அங்கே அந்த குட்டி பையனுக்கு அவங்க டீச்சிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் எப்படி மிஸ்டர் ஷூ வந்துட்டு உங்களை சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் கூட்டிகிட்டு போனார் அப்படின்ற செட் அந்த பையன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மிங் தான் ஹீரோயின்ட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண வந்திருக்கான். எந்த ஒரு பொண்ணுமே என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணதில்லை, உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம சூ ஸ்டாப் பண்ண போனால் அந்த பையனையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை ஹரஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோ வந்து அவங்கள அங்கே அடிச்சு போட்டு
போட்டுட்டு ஹீரோயினே அந்த பையனையுமே காப்பாற்றிடுறான். அங்கே அவனை வந்துட்டு கத்தியை வச்சு குத்த போனதும் சின்ன பையன் இங்கே இருக்கான் பார்த்து நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கன்னு அவள் சொல்கிறா. ஸோ அடித்து விரட்டி விட்டுட்டு உன் காலில் அடிபட்டுருக்கு வான் சைட்டை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அங்கே செக்அப் பண்ணி பார்த்தா ஜஸ்ட்டு வந்துட்டு இன்ஜுரி மட்டும்தான், ஃப்ராக்சர்லாம் ஆகலைன்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுத்து போட்டு விட சொல்லுங்கம்மா உங்கள் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் அவர் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்ல போகும்போது ஹீரோ அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு வாய முடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு கிளம்புறான். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வீல் சேரில் வேற உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, என்னாலவே வாக் பண்ண முடியும்னு சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ இப்போ உன் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லுன்னு சொன்னதும் அங்கே ஹீரோயின் ஃபோன் பண்ணிவிட்டு நீ வரையாப்பா என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காகன்னு சொன்னதும் என்னப்பா அந்த ஆள் வந்துட்டு எது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா, திரும்ப உன்னோட பாய் ஃப்ரெண்டாக நான் வந்து அவனோட முன்னாடி நடிக்கிறமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஸ்பீக்கரில் தான் போட்டு விட்டு அங்கே பேசியிருக்காங்க. ஸ்பீக்கரில் போட்டு விட்டு பேச விட்ருக்கான். அப்பாங்க நீ எதுக்காக இந்த பொய் சொன்னேன்னு சொன்னதும் மாஸ்டர் என்ன அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உங்களை பற்றி கெட்டவன் அது இதுன்னு சொல்லிட்டு வெளியே நிறைய ரூமர்ஸ் இருந்துச்சா, அதனால தான் நான் பயந்து போயிட்டு இப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொன்னதும் இப்போ என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிடுச்சா, எதை வச்சு நீ கண்டு போய் ஒடிச்சு அப்படின்ற சைட் அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே நான் ஒரு பேஷண்ட் ஆச்சு நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பேசலாமா அப்படின்ற சைட் அவள் கேட்குறா. ஸோ அவளுக்கு அங்கே மெடிசன் எல்லாமே போட்டு விட்டுட்டு இருக்கான். வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டு ஐயா வச்சோன்னே நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ என் பிள்ளையோட டீச்சர் இல்லையா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே சூச்சு வந்ததுமே அவனுக்கு அடிபட்டிருக்கும். இவன் வேமா பேண்டேஜ் எல்லாமே எடுத்து ஓட்டி விட்டு அவனை கேர் பண்ணுறா. பாரு என் கையிலேயுமே அதை இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொன்னதும் அங்கே அந்த பேண்டேஜை கொடுத்து அங்கே வந்துட்டு ஒட்ட சொன்னதுமே அதே மாதிரி அங்கே வந்துட்டு அவன் ஒட்டி விட்டதும் என்னப்பா நீ பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு மட்டும் வேற பேண்டேஜ் எனக்கு இதான்னு சொன்னதும் அவ்வளோதான் இருக்குது, நீங்கள் வந்துட்டு இது நல்லது தான் அவள் அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி நீ வந்துட்டு பேசாமல் இன்னைக்கு இங்கேவே ஸ்டே பண்ணிக்கோ, நான் வந்துட்டு குளிச்சுட்டு ரெடியாக ட்ரெஸ் கொண்டு வரேன்னு சொன்னதும் என்கிட்ட ட்ரெஸ் இல்லையேன்னு சொன்னதும் அவன் எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். இதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அம்மாவுக்கு அப்புறம் நம்மளை ரொம்ப கேர் பண்ண ஒரே பர்சன்னா இவர் தான் சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அவங்க குளிச்சுட்டு வந்ததுமே வா உனக்கு ஹேர் ட்ரை பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தா. நீ என்னப்பா வேறு ஏதாச்சும் யோசிக்கிறியான்னு சொன்னதும் அவன் மனசுலேயே நீ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக டாலான ஒரு பர்சனாக இருந்தா வேறு எதை பற்றி நான் யோசிக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. சரி ஓகே ஹேரை ட்ரை பண்ணியாச்சு, நீ போய் படுத்து தூங்கு அப்படின்றத அவன் சொன்னதும் அவளுமே ஓகே குட் நைட் சொல்லிட்டு போகிறா. அவன் எந்திரிச்சு வந்ததுமே நான் உனக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா இந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்தா. ஓப்பன் பண்ணால் இன்னர் வியர் இருக்குது, அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிடுறா. என்ன இதெல்லாம் சொன்னதும் நீ இது கேட்ட இருக்க அந்த பேண்டேஜ் தானே ஊட்டி விட்ட, உனக்கு அதான் பிடிக்குதாக்குன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறா. பிறகு அந்த பையனுக்கு டியூஷன் எல்லாமே நடத்திட்டு இருந்தான். அவனை பார்த்தா எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கான். அப்படின்னா ஓகே நீங்கள் எனக்கு ரிவார்ட் கொடுக்கணும்ல, இன்னுமே வந்துட்டு அங்கிள் எந்திரிக்கலை, நம்ம வந்து சாப்பாடெலாம் பண்ணிடலாம், எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாமான்னு சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு அவனை அங்கே எழுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு போகிறா. அவனை பார்த்தா அங்கே தூக்கத்திலே ஹீரோயின் அங்கே பக்கத்தில் வந்து எழுப்பி விட்டதுமே அவளை பிடிச்சவன் கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண போகிறான். ஹீரோயின் பேச வந்ததுமே தொடர்ந்து அங்கே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். டக்குன்னு அவனுக்கு கண்ணு முழிப்பு வந்துட்டு என்னடா இது கனவுன்னு சொல்லிட்டு யோசிச்சா. ஹீரோயின் எந்திரிச்சு வாங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் வேமா பிடிச்சி பக்கத்தில் வந்து ஹக் பண்ணிட்டு காலங்காத்தால வந்துட்டு எப்படி பாட்டெல்லாம் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டு இருக்க இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்ற சொன்னதும் ஹலோ மிஸ்டர் இது ரியாலிட்டி, நான் உண்மையிலே தான் இருக்கேன், என்னை ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க என்னை விடுங்கன்னு சொன்னால் வாய முடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிட்டு படிக்கும்போது அங்கே ஜஸ்ட் மேலே அவள் கைய வச்சுடுறா. அப்போ அவள் ஷாக்காகி போயிட்டு உண்மையிலே ரியாலிட்டியான்னு சொல்லிட்டு இப்போ என்னப்பா என் பாடி வந்துட்டு நீ தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், முழுசாக வேணா ஓப்பன் பண்ணவா நீ டச் பண்ணி பார்க்குறியான்னு சொன்னதும் ஐயோ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க விடுங்கன்னு சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போயிடுறா. பிறகு அங்கே சாப்பிட்றதுக்காக வந்ததும் அங்கிள் உங்களோட சேர்ந்து இவ்வளோ நாள் கழித்து நான் சாப்பிட போகிறேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போங்க எனக்கு ஆன்ட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பேசாமல் இவங்களை என்னோட ஸ்டெப் மதர் ஆக்கிற போகிறேன்னு சொன்னதும் உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு பிடிக்கும் நீ எதிர்பார்க்குறியான்னு சொன்னதுமே கண்டிப்பாக அவருக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவுமே இருக்குது, இருந்தாலும் அங்கேயே அப்ராடில் விட்டுட்டு வர சொல்லிடலாம், இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். ஆன்ட்டி சமைக்கல நான் தான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் பண்ணித்தரேன் இதே மாதிரின்னு சொல்லும்போது நைட்டுக்கு சாப்பாடு நான் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். உனக்கு என்ன சாப்பாடு பண்ண தெரியுமான்னு கேட்டதும் நீ சாப்பிட்டு பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்து அவன் மஷ்ரூம் சூப் எல்லாமே பண்ணி கொடுக்குறான். குடிச்சு பாரு சூப்பராக இருக்குன்னு சொன்னது அவன் மூந்து பார்த்ததுமே கண்டுபிடிச்சி விடுறா. அது ஒரு மாதிரி இந்த பாய்சனான மஷ்ரூம் சொல்லிட்டு இவனை பார்த்தா பயந்து போய் அங்கே வந்துட்டு போதை ஏறி போய் ஐயோ என்னை வந்துட்டு கொலை பண்ணிடாத எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவன் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே பாருன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டா. அவனுக்கு வந்துட்டு நான் தான் அந்த மஷ்ரூம் உன்னை இப்போ சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு இப்படியே வருது. அப்போ அங்கே நான் வந்துட்டு உனக்கு எதிராக ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேரட் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே க்யூட்டாக திரும்ப பார்த்தா அங்கே ரெண்டு பேருமே
ஹீரோயினுமே லாலிபாப்லாம் சாப்பிட்டுட்டு சமாதானமாகிற மாதிரிலாம் அவனோட கண்ணுக்கு அங்கே தோணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் எங்கே சாரி கேட்குறான், தெரியாமல் எப்படியோ நடந்துருச்சுப்பான்னு சொல்லிட்டு உன் கழுத்தில் அடிபட்டுருச்சா ரொம்ப, நம்ம வந்துட்டு டாக்டர்கிட்ட வேணா காமிப்போமான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவங்க 2 பேருமே டீ குடிச்சிட்டு அங்கே பேசிட்டு இருந்தா. விவி அங்கே வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு நீ ஒரு தேர்ட் பர்சன், நீ எப்படி இங்கே வரலான்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறா. அப்போ அங்கே ஹீரோ சொல்கிறான் அவுட் சைடர் கிடையாது, நீ தான் அந்த மீன்க விட்டு இதெல்லாம் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே கசினை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொன்னதும் அவனை பயங்கரமாக போட்டு அடி வெளுத்து விட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சு விழா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் என்ன தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்பான்னு சொன்னதும் திரும்பவுமே போட்டு அடிச்சுட்டு அந்த குட்டி பையனையுமே சேர்த்து நீ ஹரஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்க, என்ன மாதிரி ஜென்மோனின்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவனையுமே அடித்து ஜெயிலுக்கு அனுப்ப சொல்லிட்டு நீ இப்போ பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ என் குடும்பத்து மேலே கையை வச்சிருக்க, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், உள்ளே இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட நீ இதுக்கப்புறம் கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றத சொல்லிட்டு வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே சரின்னு சொல்லிட்டு அவளுமே கூட சேர்ந்து கிளம்பி போகிறா. பார்த்தா அங்கே ஒரு விழா கூட்டிகிட்டு வந்துட்டு கீ எல்லாமே கொடுத்து இது உனக்கு தான் வச்சுக்கோன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுக்கு விழான்னு சொன்னதும் என் பிள்ளையோட டீச்சராக இருந்துட்டு இருக்க, ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படி சும்மா இருக்க முடியும், நீ டியூஷன் சொல்லி கொடுக்குற இல்லை நீங்கள் போய் இருந்துக்கோன்னு சொல்கிறான். இல்லை வேணாம் என்னோட வீட்டுக்கே நான் போகிறேன்னு சொன்னதும் ஆல்ரெடி உன் பாய் ஃப்ரெண்டு நடிச்சிட்டு இருந்தான் பார்த்தியா உன் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட சொல்லி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு, அந்த வீட்டையுமே சேல்ஸ்க்கு வாங்கியாச்சுன்னு சொன்னதும் எப்போ இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னதும் எல்லாம் உன் ஃப்ரெண்டு தான் சொன்னான்னு சொல்கிறான். உன் ஃப்ரெண்டு அவளுக்காக அங்கே சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு ப்ளீஸ்ப்பா சாரி அதுக்காக தான் இந்த ஃபுட் எல்லாமே ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொன்னதும் எதுக்காகடா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஏய் நீ இருந்த அந்த வீட்டை அவர் எனக்கு கொடுத்துட்டாரு, நீ தான் அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கையில் நீ பேசாமல் இருப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவர் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் எந்த விதத்தில் நீ அவன் லவ் பண்ணுறான்னு என்ன சொல்கிறேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ரிச்சான பர்சன், ஹேண்ட்ஸமாக இருக்கான், டாலாக இருக்கான், என் 2 கண்ணால் தான் அதை நான் பார்க்குறேன், ஏன் உனக்கு என்ன தெரியலையான்னு சொன்னதும் அவன் ஹேண்ட்ஸம் தான் பட் எனக்கு என்னமோ லவ்லாம் தோணலைன்னு சொல்கிறா. அப்போ அங்கே பார்த்தா வெயிட்டர் அவளுக்கு அங்கே ஒயின் எல்லாமே சர்வ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ஸ்டின் எப்படி இங்கே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் பார்க்க போனால் பார்த்தாங்க நம்ம சாங் ஸ்டின் தான் இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே உள்ளே போனதுமே இந்த ப்ரைவேட் ரூமோட கதவையுமே அங்கே கார்ட்ஸ் லாக் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா யார் ஒயின் சர்வ் பண்ணதுன்னு தான் நான் பார்க்க வந்தேன், வேற ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அப்பாங்க நீ இப்போ அந்த ஷென்னை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், நீ அவனை பற்றி மோசமாக ஏதாச்சும் திட்டு நான் உன்னை இங்கேருந்து போக விடுறேன்னு சொன்னதுமே அவனை திட்டணும்னா எதுக்கு நான் பின்னாடி பேசுகிறோம், நான் முன்னாடியே சொல்கிறேன்னு சொன்னதுமே அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப அங்கே கோவப்படுறா. நான் அவனுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ இப்போ 1/2 ஹவரில் நீங்கள் வரணும்னு சொல்லிடுறான். அப்பாங்க நான் என்ன அவனோட ஃபேமிலியா நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ ஃபேமிலி இல்லைன்னா உனக்கு எதுக்குப்பா அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. ஸோ அவங்க ட்ரிங்க் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எல்லாமே நம்ம ஷூக்குமே இங்கே போயிடுது. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு காப்பாற்றுறதுக்காக போகிறான். இவனை பார்த்தா 1/2 ஹவரில் நீ ட்ரிங்க் பண்ணு அதுக்கப்புறமே அவன் வராமல் இருந்தானா நான் உன்னை விட்டேன்னு சொன்னதோ அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தான். நம்ம ஹீரோ அங்கே உள்ளே என்ட்ராயிடுறான். அங்கே வந்ததுமே டென்ஷன் ஆகி போயிட்டு இதுக்கப்புறம் நீ அவன் மேலே கையை வச்சு பார்க்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், வீட்டில் யாருமே இல்லாமல் நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டான். அங்கே பார்த்தா நம்ம ஷூமே அவங்க கையை பிடிச்சிருக்கதை பார்த்துட்டு என்னோட ஒரு கார் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போக சொன்னதுமே இப்போ யாரு கூட சேர்ந்து போக போகிற அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஷின் கேட்டுட்டு இருக்கான். ரொம்பவே இம்பார்ட்டண்டான பர்சனாக தான்ப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் இளவோட சேர்ந்து போகிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவை பார்த்தா நீ கேட்ட விஷயத்தை பற்றி நான் விசாரிச்சு எல்லா டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் வேமா அவனோட பின்னாடி அங்கே போயிடுறா. நம்ம ஷூக்கு அதை பார்த்துட்டு கஷ்டமாக இருக்குது. அப்போ அங்கே ஷின் சொல்கிறான் எனக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதை எனக்கு சொந்தமாக்கிடுவேன், கிடைக்கலன்னா அதை திருடியாச்சும் என் பக்கத்தில் கொண்டு வந்துடுவேன்னு சொன்னதும் உனக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீ ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவளை நீ ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் மிரட்டுறான். பிறகு வெளியே அங்கே அதை பற்றி கேட்டதுமே அந்த போட்டில் ஒரு ரீச்சான உமன் கூட சேர்ந்து அந்த ஆள் போயிருக்காருன்னு மட்டும் தெரியுது. அந்த மேட்ரு என்ன உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னா உனக்கு கவலைப்படாத, நான் உனக்கு விசாரித்து என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின்ட்ட நீ அந்த சாங்கை போய் இதுக்கப்புறம் மீட் பண்ணாத, நினைக்கிற லெவலுக்கு அவன் நல்லவே கிடையாது, ரொம்ப டேஞ்சரான பர்சன் சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அங்கே அதுக்கப்புறம் ஷூ கூட சேர்ந்து உனக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது, உனக்கு ஜாப் பிடிக்கலன்னா நான் மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னதுமே இல்லை அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஹாப்பி தான் அவள் சொல்கிறா.
சொல்கிறா. சரி நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக நான் வெளியே போக போகிறேன், குழந்தைய நீ நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு அவன் சொல்கிறான். பிறகு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி அங்கே விசாரிக்க சொன்னதில்ல, அவங்க அப்பா வந்துட்டு அந்த போட்டில் தான்ப்பா போயிருக்காரு, பட் போனது யார் கூட தெரியுமா, அவங்க அம்மா கூட தான் அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகி போயிட்டு, சரி ஓகே இன்னுமே டீட்டெயில்ஸ் எல்லாமே நீ விசாரிச்சு சொல்லுன்னு சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைங்களோட வந்து ப்ளே பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஷூ வர்றான், என்னோட பர்த்டே வருது நீ பார்ட்டிக்கு வருவியான்னு சொல்லிட்டு அவங்க இன்வைட் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாப்பா அப்படின்றத சொல்கிறா. பாட்டு வித்துட்டு இருக்கோமே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுங்க சார்னு சொன்னதும் அவன் எங்கள் ஆசையாக வாங்கி கொடுத்ததும் நான் ஒன்றும் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லைன்னு சொல்லும்போது தோட்டம்லாம் வளர்ப்ப இல்லை வச்சு வளர்த்துக்கோ உனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் இது எப்படி உனக்கு தெரியும்னு சொன்னதும் என்ன சின்ன வயசுலேருந்து உன் கூட சேர்ந்து படிச்சிருக்கேன் இது கூட தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ உனக்கு எல்லா விஷயமே ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம சூச்சுவோம் அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அங்கே ஃப்ரெண்டுகிட்ட நம்ம ஹீரோங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாமே அவனை வந்துடுது. அதை பார்த்துட்டு என்னப்பா மிஸ்டர் ஷூ கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது, கிஃப்டெல்லாம் அவன் கொடுத்துருக்கானேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு யாருப்பா எந்த ஜென்டில்மேன் கொடுத்தாங்க அப்படின்ற சைட்டை கிண்டல் பண்ணதுமே அங்கே என்னோட பாஸ் தான் கொடுத்தாங்க அப்படின்ற சைட்டை அவள் பேசிகிட்டு இருக்கா. அவரோட பர்த்டேக்காக என்னை இன்வைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறான். அப்போ அங்கே எதுக்காக நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் என் கையில் ஒட்டியிருக்க பேண்டேஜ் பாரு ஃபுல்லாமே இதாகிடுச்சு, நீ புதுசாக போட்டு விட்டு அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். உனக்காக ஒரு டால் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்ருக்கான். உள்ளே போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளார் பாட்டை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிட்டு அதில் வந்து காஃபியை ஊற்றி விட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி உட்காந்துக்கிறான். ஹீரோயின்ட்ட அதே கேட்டை ஊட்டி விடு அப்படின்ற சொன்னதும் அவள் வந்துட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு நீ வேணுக்குனே என்னை டீஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறா. ஸோ பிறகு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பேப்பர் எல்லாமே திருத்திட்டு உண்மையிலேயே நீ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. பர்த்டே இருக்குது நீங்கள் அதுக்கு வருவீங்களான்னு சொல்லி கேட்டதும் இல்லைடா நான் ஆல்ரெடி வந்துட்டு அவருக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டேன், இன்றைக்கி ஷூவோட பர்த்டே பார்ட்டி இருக்குது நாங்கள் போகணுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கேட்குறான் என்னப்பா உன்னோட டீச்சர் வரலையான்னு சொல்லிட்டு, எங்கே அவங்க தான் வரலையே நான் என்ன பண்ண முடியும், வந்துட்டு வாக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பையன் அங்கே வந்துட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ அவளுக்கு அங்கே ஒரு மெசேஜ் பண்ணி விடுறான். இவளை பார்த்தா அங்கே ஷூக்கு பர்த்டே எல்லாமே விஷ் பண்ணிவிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சாங்மே அங்கே வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த மெசேஜை பார்த்ததுமே அங்கே நம்ம ஷூட்டை பர்த்டேக்கு விஷ் பண்ணிவிட்டு கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்டோட பர்த்டே வேறப்பா நான் வந்துட்டு இன்றைக்கி போய் ஆகணும் சாரி அப்படின்ற சைட் அவங்க வந்து கிளம்புனதும் அப்போ அங்கே ஷூ வந்துட்டு கையில் பார்த்தா ஒரு பிரேஸ்லெட் வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு அந்த சாங் கேட்குறான். என்னப்பா நீ இன்னைக்கு அவளுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு எதுவும் ஆசைப்பட்டியா, ஏன்னா இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றத சொன்னதும் எனக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல, அவளுக்கு எது பிடிக்குதோ பண்ணட்டும்னு சொன்னதும் ஒருவேளை அவளை வந்து இழுத்துட்டானா பக்கத்தில் நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னதும் கண்டிப்பாக வந்துட்டு அவள் வந்துட்டு எப்பயுமே லைக் பண்ண மாட்டா அப்படின்றத அவன் சொல்கிறான். எனக்கு அந்த பையங்க அவளை பார்த்ததுமே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே லின்னு ஒரு பொண்ணு இருக்கா. என்னப்பா ஷின் ஃபேமிலிக்கு வர்றதுக்கு நீ ஆசைப்படுறியா உன் குடும்பத்தை விட்டுட்டுன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ கூட தான் லூவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சுற்றுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த லூமே சொல்கிறான் இவனே என் கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இல்லைன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டு அங்கே வந்து போகிறா. அப்போ அங்கே எல்லாருமே சேர்ந்து சேர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அவளுக்கு வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க, அவள் ஒயின் குடிக்க வேணான்னு அவன் சொல்லிடுறான். ஸோ அப்போ அங்கே நம்ம லூவோட சிஸ்டர் பார்த்துட்டு இந்த பொண்ணு யார் அப்படின்றத சொல்லி கேட்கும்போது அது வந்துட்டு அவனோட ஸ்வீட் ஆட்டை நீ வந்துட்டு இப்படிலாம் வந்து எது யோசிக்காத பேசாமட்டு கிவ் அப் பண்ணிடு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவள் ஜூஸ் குடிச்சதுமே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இருக்கா. அவள் பேசாமல் அங்கே வந்துட்டு உள்ளே போகிறா. என்னென்னு பண்ண ஹீரோவுமே உனக்கு என்னாச்சு கதவை தரேன்னு சொல்லிட்டு போனால் இவ பார்த்தா ஃபுல்லாக ட்ரக்காக இருக்கா. அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் அங்கே லூவோட சிஸ்டர் வந்ததுமே என்ன பண்ணிட்டு இருக்கும் போது இங்கே போன்னு சொன்னதுமே சாரி சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. ஹீரோயின் வந்துட்டு ட்ரக்கு கொடுத்துருக்கது அவனுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ அங்கே அந்த பார்ட்டியில் தான் யாராச்சும் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கே பாட்டப்பில் அங்கே வந்து தண்ணியை திறந்து விட்டு இது எதுவும் ஆக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். இவளை பார்த்தா பக்கத்து அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே வரவுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் ஒரு மேன், நீ இப்படி வந்துட்டு என்னை செடியூஸ் பண்ணேன்னா நான் எப்படி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ப்ளீஸ்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற சைட்டை போய் கிஸ் பண்ணதும் அவனுமே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், யாரையுமே உன்னை டச் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அவளை அப்படியே வந்துட்டு அங்கே நல்லா தண்ணியில் நானே வச்சு வந்து படுக்க வச்சதுமே அவளுக்கு ஃபீவர் வேறு அடிச்சிட்ருக்கு. பிடிச்சிட்டு அவங்க விடவே மாட்டான். அவளை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வந்துட்டு அங்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் அவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன நீ பண்ணிட்டு இருக்க, என்னோட பக்கத்தில் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க ஓப்பட்டதுமே நான் என்னப்பா
பண்ணிட்டுருக்கேன், நான்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது. நைட்டு நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, யார் வந்துட்டு என்ன செடியூஸ் பண்ணிட்டு என் பக்கத்தில் வந்து க்ளோஸாக வந்தது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அப்படியே எங்கள் பக்கத்துலேயே அப்படியே வந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், நீ என்ன பண்ணிட்டுருக்க, விலகி போ அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷை ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே கால் பண்ணிட்டு அவளுக்கு வந்து ட்ரக்கு கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ வந்துட்டு என்ன வந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க கொஞ்சம் ஒயின் குடிச்சு அதுக்கப்புறம் இங்கே ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தேன், நான் எதுவுமே வந்துட்டு சாப்பிடல எங்கேயுமே சொல்லும்போது, சரி ஓகே இதை பற்றி நான் விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லும்போது, உனக்கு வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, மெடிசன் கொண்டு வருவான்னு சொன்னதும், இல்லை எனக்கு ஒரே மயக்கமாக இருக்குது, தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவன் படுத்ததுமே, சரி நீ போய் வந்து படுத்து தூங்கு, நான் இப்போ உனக்கு சூப் ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு அவன் சொல்கிறான். ஸோ சூப் எல்லாமே இங்கே ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மெடிசன் எல்லாமே போட்டு கலந்துடுறான். மெடிசன் தானே சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு ஸோ அந்த சூப்பை கொடுத்து அவனை வந்து படுக்க வச்சதுமே பார்க்குறதுக்கு இவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு, நான் எப்பயும் உன்னை பாதுகாப்பேன், அவன் சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் வருது, நான் இப்படி அவன் மேலே அட்ராக்ட்லாம் ஆகக்கூடாது, ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு கிளைண்ட் மட்டும்தான் செட் அவள் யோசிக்கிறா. நெக்ஸ்ட் அவன் எங்கள் ஒயின் குடிக்க போனதுமே மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ ஒயின் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதும், மெடிசனான்னு சொன்னதும், ஆமாப்பா நேற்று நீ வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்ன, சூப்பில் கலந்து கொடுத்துட்டேன்னு சொன்னதுமே, அடிப்பாவி எனக்கு கொலை பண்ணுறதுக்கு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு, அன்னைக்கு என்னன்னா நீ என்ன அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு என்னை செடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ண, இப்போ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் பிடிச்சிட்டு அவன் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தாங்க லூவோட சிஸ்டர் வந்துடுறா. சோப்பாங்க என்னாச்சின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, இப்படி வந்து பிரதர் தான் இந்த ரிப்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ண சொன்னாருன்னு சொல்கிறாங்க. பார்த்தா இப்படியே அந்த ஷூவோட அந்த பார்ட்டியில் தான் அவங்களுக்கு ட்ரக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே, கண்டிப்பாக ஷூ வந்துட்டு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொன்னதும், அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஷூ வந்துட்டு அப்படி என்ன உனக்கு வந்துட்டு அவ்வளோ ட்ரஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அவர் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்றத சொல்கிறா. ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோ ஷூ அந்த சாங் எல்லாத்தையுமே போய் மீட் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு பார்ட்டியில் வச்சு அந்த பொண்ணுக்கு ட்ரக்கு கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும் அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஷூ கேட்டதுமே, அதுக்கு மாற்ற தான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னதுமே கோவம் ஆகிட்டு, நீ அவள் பக்கத்தில் நெருங்கி வந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஷூ ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே சாங் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, ஒன்று மாதிரி ஒரு பர்சனாக அவள் லவ்வெல்லாம் பண்ண மாட்டான்னு சொன்னதும், சரி பெட் கட்டி பார்க்கலாமா, நம்மளை யார் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்குள்ள ஏன் கோவம் வருது, உங்களுக்கு லவ் இருக்கா, பட் நானுமே அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் அவள் பக்கத்தில் யாராச்சும் வந்தீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவே ரொம்பவே எங்கள் கோவமாயிட்டு திட்டுறான். ஸோ அப்பாங்க அவங்க ஹீரோயின்ட்ட ரிப்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ணுறாங்க. இதெல்லாமே பண்ணது ஷூ தான்ப்பா, அவன் தான் ட்ரக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த ஒயினை வந்துட்டு ஆஃபர் பண்ணதே அவன் தான். அப்போ அவங்க அப்படியுமே அவள் கண்டிப்பாக அவர் பண்ணியிருக்க மாட்டான்னு சொன்னதும், அப்போங்க லூவோட சிஸ்டர், உனக்கு என்ன அவ்வளோ தூரத்துக்கு அவன் மேலே நம்பிக்கை, அவன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நீ பேசிகிட்டு இருக்க, நீ பார்த்தியா நீ பண்ணாததுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்படுறாங்க. பிறகு இந்த ஷூவை பார்த்தா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே அந்த ஒர்க் பண்ணுற அந்த ஆளை வந்து ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினுக்கு அவன் தான் ட்ரிங்க்ல ட்ரக்கை கலந்துருக்கான். அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தா பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான், நீ பயப்படாத, பாடி கார்ட்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், உன்னை வந்துட்டு கன்ஃபார்மாக வந்து ட்ரக்கு கொடுத்து வந்து பண்ணவே யார் தெரியுமா, இந்த இருக்கான் பாரு உன் சீனியர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சுக்குது அது ஷூ கிடையாது, அந்த கூட இருந்த இன்னொரு சீனியர் தான் சொல்லிட்டு அவனை போட்டாங்க பாடி அடி பயங்கரமாக வெளுத்து விட்டாங்க. பிறகு நம்ம ஹீரோயினும் அவனும் சேர்ந்து கேட்கலாமே பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக அங்கே வந்துட்டு என்ஜாய் மூமெண்ட்டாக இருக்குது, ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ணிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டவுட் ஆகிட்டு அந்த பர்சனை பற்றி விசாரித்தா அவனோட நேம் வந்து வாங், அவனை இங்கே ஹையர் பண்ணதே அங்கே லூவோட சிஸ்டர் தான், அங்கே வேணுக்குனே தான் அவன் இந்த வேலை பண்ணியிருக்கா. ஏன்னா இப்படி வந்து பிரச்சனையாச்சுன்னா ஃபேமிலிக்கும் ஷூ ஃபேமிலிக்கும் இடையே ஃபைட் வரும். அப்போ ஹீரோயின் வந்து யார் சைடில் வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கா பார்ப்போன்னு சொல்லிட்டு அவள் பண்ணி விட்டுருக்கா. ஸோ ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு, இந்த பொண்ணுக்கு எதுக்காக எப்படி கேவலமான வேலைன்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான், இவ்வளோ தூரத்துக்கு ஷூ மேலே நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணுற, உனக்கு அவன் ஜாப் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான்ற வாசியா, இல்லை நீ அவனை லைக் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றத சொன்னதும், அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, என்னோட சீனியர் வேற, சப்போர்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமைன்னு சொன்னதும், அவனுக்கு பேரண்ட்ஸ் இல்லைன்ற வாசி நீ இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, அவர் என்னோட ஃப்ரெண்டுமே கூடன்னு சொன்னதும், அப்போ நானுமே உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என்ன நீ அந்த லிஸ்ட்டில் வைக்கலையான்னு சொன்னதும், அந்த லிஸ்ட்டில் எப்பயுமே நீங்கள் வந்துட்டு வரமாட்டீங்க அப்படின்றத அவ சொல்றா. பிறகு அங்கே நம்ம ஷூக்கு அங்கே பிரேஸ்லெட் எல்லாமே கொடுத்துட்டு ஹீரோயினை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணிடுறான். பட் நம்ம ஹீரோயின், உங்களை நான் ஒரு ஐடியலாக மட்டும்தான் பார்க்குறேன், உங்கள் மேலே எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ்லாம் கிடையாதுன்னு அவள் சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நான் அவள் கூட சண்டை போட்டுட்டேன்ப்பான்னு சொன்னதும், அப்படின்னா நீ தான் போய் சமாளிச்சாகணும் போன்னு சொன்னதும், வர சைடில் நின்றுட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்கோமே, என்னப்பா மேலே பார்த்துட்ருக்கேன்னு சொன்னதும், வேறு ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு மூன் பார்க்க தான் வந்தேன்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின்,
என்ன விஷயம் அப்படின்றத சரி கேட்கும்போது, நான் வந்துட்டு உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எப்போ பார்த்தாலுமே என் மைண்ட்ல வந்துட்டு உன்னோட யோசனை தான். ஃபோன் எடுத்து எப்போ பார்த்தாலும் செக் பண்ணிட்டுருக்கேன். இவ என்ன எனக்கு ஃபோன் பண்ண மாட்றான்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையா இருக்கு. நான் வந்துட்டு உன்ன ரொம்ப மிஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ஹாப்பி ஆயிட்டு அவ அங்கருந்து போறா. நைட்டு ஃபுல்லாக அவளுக்கு தூக்கமே வர மாட்டுது. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட மார்னிங் எந்திரிச்சதுமே அவன் இப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்ப்பான்னு சொன்னதுமே ஆரம்பத்திலே சொன்னேனே அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கானு. பட் நீ தான் வந்துட்டு முட்டாள் மாதிரி எதுவுமே வந்துட்டு கேட்கல அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் நான் இப்போ என்ன டிசிஷன் பண்ண அப்படின்றத சொல்றா. அப்பாங்க நம்ம அந்த சூச்சு சொல்றான், அங்கிள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மிஸ்டர் ஷூவோட லவ் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹாப்பி ஆகிட்டு உன்னோட டீச்சரை நீ கூட்டிகிட்டு வரையான்னு சொன்னதுமே அதே மாதிரி இந்த பையன் கூட்டிகிட்டு வந்ததும் சரி நீ கிளம்பு நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு நீ இப்போ பிள்ளைய வச்சு நீ வந்துட்டு என்னை பக்கத்தில் இங்கே வர வைக்க ட்ரை பண்ணுறியான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அவன் உன் கையால் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான், அதனால தான் நான் வர சொன்னேன்னு சொல்கிறான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே குக் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அவங்க அப்பா பற்றி பேசிட்டு கண்டிப்பாக இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன், கூட போனார் அந்த லேடி இருந்தான்னு சொல்லிட்டு பேசினதும் அவனுக்கு ஒரு பக்கம் பயமாயிடுச்சுக்கு. போனது நம்ம அம்மா தான் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இவன் நம்ம ஹேட் பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு பிறகு சாப்பாடு எல்லாமே அங்கே வந்து ரெடி பண்ணி வச்சதுமே அப்போ அங்கே லூவோட சிஸ்டர் மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறா. அப்போ அங்கே என்னப்பா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க, பட் நீ இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இப்படி கேவலமான வேலை பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். என்னன்னு பார்த்தா அங்கே ஷூவோட கம்பெனியில் ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு ஆகுனது, அவனுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணது எல்லாமே இவ தான். நம்ம ஹீரோ மேலே பழி போகட்டும், இவங்களுக்குள்ள பிரச்சனை வரட்டும்ன்றதுக்காக. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இதனால தான் அன்னைக்கு நீ ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்ச திட்டிட்டு போயிருக்கா. ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க இருந்து போறா. வேமா நம்ம ஹீரோயின் அவன் மடியில் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு நீ தப்பு பண்ணிட்டு இப்போ வந்துட்டு புரிஞ்சுக்குச்சு இல்லை, இப்போ நீ வந்துட்டு அதுக்கு சாரி கேட்கணும்ல, எப்படி கேட்ப, நீ ஃபர்ஸ்ட் எனக்கு கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கிஸ் கொடுக்க சொன்னதும் அவங்க வந்துட்டு அவன் கழுத்தை பிடிச்சாங்க பைட் பண்ணி வச்சுட்டு இப்படியே ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. திரும்ப அங்கே அந்த ஆஃபீஸ்க்கு அந்த ராங் அங்கே போயிட்டா அவங்க திரும்ப அங்கே ஒரு ஐடியா பிளான் பண்ணுறா. கண்டிப்பாக இந்த டைம் மட்டும் நான் சும்மா விட மாட்டேன், இவளை எப்படி அசிங்கப்படுத்துறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு ரூமர்ஸ் கிளப்பி விட்றா. நம்ம ஹீரோயினோட அம்மா மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்து ஆஃபீஸில் எல்லாரும் பேசுகிறதும் அவர் ரொம்ப கோவமாயிட்டு யாருக்கு என்ன தைரியம் இருக்குது, யார் இப்படி ரூமர்ஸை கிளப்பினதுன்னு சொல்லிட்டு பேசுகிறா. எல்லாம் இந்த ராங்கோட வேலை தான். அங்கே திரும்பவுமே எங்கள் கார்ட்ஸ் எல்லாமே பிடிச்சி நம்ம ஹீரோயினை வச்சு அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ உன்னை ஷூ ஃபேமிலியோ இல்லை ஷீன் ஃபேமிலியோ வந்து காப்பாற்றுவாங்கன்னா அவங்களாம் வந்துட்டு பார்ட்னர்ஸ், அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, நாங்கள் வந்துட்டு நினச்சது தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ யார் சொன்னது பார்ட்னர்ஷிப்காக நான் அவளை விடுவேன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு எல்லாத்தையும் துவச்சி எடுத்து விட்டான். ஹீரோயினுமே அவளை போட்டு பயங்கரமாக அங்கே அடி விழுத்து விட்டா. அவளுக்கு அங்கே அடிபட்டுருக்கோமே ஹீரோ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு மெடிசன் எல்லாமே போட்டுட்டு இருக்கும்போது நீ யார் எனக்குன்னு சொன்னதும் நான் உன்னோட மேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். 2 பேத்துக்குள்ளே எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தியா, நீ வந்துட்டு இன்னமே இதை ஏற்றுக்க மாட்டேல அப்படின்றத சைட்டை ஹக் பண்ணிட்டு அங்கே அப்படியே கொஞ்சிட்டு இருக்கான். அப்போங்க ஹீரோயின்ட்ட நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நான் என்னோட அப்பா பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ 2 பேருமே சேர்ந்து அதுக்கு அப்புறம் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ்க்கு போகும்போது ரொம்ப தூரமாகவே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க இருந்து இறங்க போனால் அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே போகிறத பார்த்துட்டு வேமா அவன் மேட்ச்கிட்டதுமே கார் கண்ணாடி வந்துட்டு வெளியே தெரியாதுப்பா அப்படின்றதா சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க, வந்து கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நீ எதுக்காக போக மாட்டேன் இன்னும், நீ கிளம்புன்னு சொன்னதும் நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் எந்த ஒரு உமனையுமே டச் பண்ணது கிடையாது, நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு வந்து லவ் அப்படின்றதாவே சொன்னதும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு. திரும்பவுமே அங்கே சந்தோஷமாயிட்டு அவளை போய் வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ப்ராப்ளம் ஆயிடுச்சேன்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்னதும் அப்போங்க நம்ம ஷோ அதெல்லாமே பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா, நம்ம வந்துட்டு அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ ஹீரோயின் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கவுமே நீ இதை பற்றியே ஃபீல் பண்ணிட்டு கதை வான் சைட்டு அவ கூட சேர்ந்து அவன் அங்கே வந்து நல்லா வந்துட்டு ஹாப்பி மூமெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். சேர்ந்து அதுக்கப்புறம் ஹாப்பியாக கிஸ்மே பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு கால் வந்துடுது இப்படி யூரோப் போகணும்னு சொல்லிட்டு. சரி நான் போயிட்டு வரேன், அது முடிக்க நீ நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இந்த ராங்கை பார்த்தா திரும்ப நம்ம ஹீரோயின் அங்கே ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப கவலையாயிட்டு இருக்கான். அவளை அங்கே டச் பண்ண போகும்போது நம்ம ஹீரோங்க வந்துட்டு நீ அவுட் சைடர், அவளை டச் பண்ணாதன்னு சொன்னதும் நீ ஃபஸ்ட்டு என் கூட சேர்ந்து வா, நான் வந்துட்டு உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான்.
அப்ப அங்க நம்ம ஷூ சொல்றான், இதெல்லாம் பண்ணது யார் தெரியுமா? ராங் தான் பண்ணியிருக்கா. இது எல்லாமே அவ உனக்காக பண்ணிட்டு இருக்கா. நீ தயவு செஞ்சு அவட்ட இருந்து விலகிரு. அதான் அவளுக்கு நல்லது அப்படின்றத சொன்னதுமே, அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். இவங்க கேர் பண்ண போனா அவளை பார்த்தா அங்க மிஸ்டர் ஷூ என்னை வந்துட்டு யாரையும் டச் பண்ண விடாதீங்க, என்னை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே இவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. பிறகு அங்கே மீட் பண்ணுறதுக்காக அங்கே போகிறான். அது ராங்கிட்ட தான். அப்போ அங்கே அவள் செத்து போலையா அப்படின்ற சிட்டிவை ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அவ்வளோ ஈஸியாக அவளை சாவடிச்சிருவேன்னு நினைக்கிறியா? போன டைம் நான் வந்துட்டு மன்னிச்சு விட்டுட்டேன், இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே பனிஷ் பண்ண சொன்னதும் அப்போ அங்கே நம்ம லூமி வந்து பயங்கரமாக போட்டு அவளை அடிச்சுட்டு, நீ எவ்வளோ கேவலமான வேலை பண்ணியிருக்க, வீட்டுக்கு போய் இன்னைக்கு உனக்கு அப்பாட்ட சாவடி தான் அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோட்ட அவன் சாரி இல்லாமல் கேட்குறான். அப்பா வச்சு அவளுக்கு கண்டிப்பாக நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க வச்சுறேன்ப்பா, ப்ளீஸ் மன்னிச்சிரு அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நான் என்னப்பா நீ அவளை போய் மீட் பண்ண போலையான்னு சொன்னதுமே, அவளுக்கு நான் தேவை கிடையாதுப்பா, அவள் தூக்கத்தில் கூட ஷூவோட பேரை தான் சொல்லிட்டு இருக்கா, அவனே பார்த்துக்கட்டுன்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் ஆயிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அப்போங்க நம்ம ஷூ வந்துட்டு பார்க்கறதுக்காக வர்றான். இதெல்லாம் பண்ணது ராங் தான், நீ தயவு செஞ்சு அந்த விலகிருன்னு சொன்னதும், என்னால் அவரை விட்டு விலகி இருக்க முடியாது, நான் அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு இதுக்கப்புறம் என்ன போய் பேச முடியும், அவன் ரொம்ப அமைதியாகிடுறான். ஸோ அப்போ ஹீரோயினுக்கு கால் வந்தது, இப்படி நம்ம ஹீரோங்க ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க முடியலன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிட்டு போனா. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா ஒர்க் ப்ரெஷர் அதாவது மயக்கம் போட்டுட்டேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ட்ராமா தான் அவங்க ஃப்ரெண்டை வச்சு அங்கே பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினை, நீ தான் வந்துட்டு இப்போ எப்பயும் தூக்கத்தில் கூட ஷூவோட பேரை சொல்லிட்டு இருந்தேன், என்னை பற்றி உனக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்றத சொன்னதும், மனசார லவ் பண்ணேன்னா அது ஒன்று மட்டும்தான் சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் இங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுமே அப்போ என்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கா, இது ஹாஸ்பிட்டல், நீ பேஷண்ட் அப்படின்றத அவ சொல்றா. ஸோ பிறகு ஹீரோயின்ட்ட, நீ உங்க அப்பா பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரிச் உமன் யாரும் கிடையாது, அது என்னோட அம்மா தான். உங்க அப்பா வந்துட்டு எங்க அம்மாவை கூட்டிட்டுலாம் ஓட கிடையாது, ஓட முடியாம ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, உங்க அப்பா வந்துட்டு அங்க காப்பாத்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே வந்து கப்பல்ல போயிருக்காங்க, இவங்க நோயினால இறந்து போயிட்டாரு, அவர் அப்படியே அங்க போய் இறந்துருக்காரு, இவ்வளவுதான் மேட்டர் அப்படின்றதாவே சொல்றான். யாருக்கு யாரும் வந்து துரோகம்லாம் பண்ணலன்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் தான் அங்கே நிம்மதியாக இருக்குது. ரிலேஷன்ஷிப்பாக பப்ளிக் பண்ணிடலான்னு நினைக்கிறேன்னு அவன் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்குமே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. கூப்பிட்டு வச்சு நாங்கள் இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு செட் அவன் சொன்னதுமே, எங்களுக்கு இது எப்பயோ தெரியுமே, நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்களாக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி ஐஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் அவங்க கிஸ் பண்ணிட்டு அதை அங்கே ஃபோர்ஸ் பண்ணி விட்டான். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொல்லிட்டு பையனுக்கு அங்கே டியூஷன் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கா. சரி படித்து முடிச்சாச்சாப்பா, நான் இப்போ அவளை கூட்டிகிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறான். லைஃப்மே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாகவே போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.